ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் காலிஃப்ளவர் மசாலா தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் இந்த சைஸ் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் பாருங்கள், நான் இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம பொடியை கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை இதில் சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொதிக்க வைக்கிறதுனால காலிஃப்ளவரில் ஏதாவது பூச்சி இருந்ததுன்னா அது வந்து அந்த தண்ணியிலே இறங்கிடும். இப்போ வந்து ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்ச உடனே நான் பாருங்கள் 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்துட்டு இந்த மாதிரி கிரேவி மசாலா அந்த மாதிரிலாம் செய்யும் போது நல்லா வதக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம செய்கிற கிரேவியோ இல்லை மசாலாவோ அது வந்து கொஞ்சம் இனிக்கிற மாதிரி இருக்கும். வெங்காயம் நல்லா வதக்கி செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். பாருங்கள், தண்ணி நல்லா இப்போ கொதிக்குது பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வடிகட்டிக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கும் போது இப்போ நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ வந்து நான் 2 தக்காளி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் நான் 1 கரண்டி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த காலிஃப்ளவர் மசாலா வந்து சப்பாத்திக்கு, அப்புறம் பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இதில் நான் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா 1 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் தனியாக தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நான் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நான் வந்து குழம்பு மிளகாய் தூளில் மிளகு, சீரகம், தனியாத்தூள் எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால நான் தனித்தனியாக ஆட் பண்ணல. மசாலா எல்லாம் நல்லா வதங்கின உடனே காலிஃப்ளவர் பாருங்கள், நான் இந்த அளவுக்கு ஒரு ரவை பதத்துக்கு நான் அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ட்ரையாக தான் இருக்கும். ரொம்ப நீங்கள் கிரேவியாக செய்யக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரையாக தான் செய்யணும். அப்போ தான் வந்து நம்ம தோசையில் வச்சு எடுத்து சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் நான் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம லிட் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மசாலா, காலிஃப்ளவர் எல்லாமே நல்லா குக் ஆகிருக்கு. பாருங்கள், ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இந்த அளவுக்கு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் இப்படியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, காலிஃப்ளவர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம இறக்கிடலாம். இப்போது தோசை ஊற்றிக்கலாம். பாருங்கள், நான் எப்போவுமே நார்மலாக நம்ம வீட்டில் அரைப்போம்ல இட்லி தோசை மாவு, அந்த மாவு தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ தோசை ஊற்றிக்கலாம்.
இப்போது இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், தோசை இந்த அளவுக்கு நல்லா செவந்த உடனே இப்போ நம்ம மசாலா வச்சிடலாம். மசாலா வந்து இந்த மாதிரி தோசையில் ஒரு பக்கம் மட்டும் இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதில் வந்து நம்ம சீஸ் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே. அவ்வளோதாங்க, காலிஃப்ளவர் மசாலா தோசை ரெடி ஆகிடுச்சு. இதேமாரியே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் அழுத்தி விட்டுருங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேங்க்யூ.